பிறப்பு இறப்பற்ற நிலை அப்படின்ற கூடிய அந்த நிலைக்கு பேரு முக்தி. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அடுத்த ஜென்மம் உங்களுக்கு கிடையாது. இதற்காகத்தான் உயர்ந்த ஞானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்காங்க. பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்திலேயே அரசனுக்கு கடன் கொடுத்தவர். யாருக்கு கடன் கொடுத்தவர்? எங்க நாட்டவே ஆள்றவன் அரசன். அரசனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அரசனுக்கு கடன் கொடுக்குறாப்ல. ஏன் கொடுக்குறாரு? அவன் எதுவும் கஷ்டத்துல இருக்க. அப்ப எவ்வளவு காசு வச்சிருந்திருப்பாரு பாருங்க. அந்த காலத்திலேயே கடல் கடந்து வணிகம் பண்ணவர். வேல்யூ எவ்வளவு தெரியுமா இருந்தது? இன்றைய ரூபாய் மதிப்புப்படி எவ்வளவு இருந்தது அப்படின்னா அப்பவே கால்குலேட் பண்ண 7 லட்சம் கோடி. எத்தனை? எவ்வளவு? 7 லட்சம் இல்ல, 7 கோடி இல்ல, 7 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீங்க பார்த்து. குபேரனுடைய அம்சம்னு அவரை சொல்றாங்க. அவரு ஞானம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு பணம் தான் முக்கியம் வாழ்ந்துட்டு இருந்தவரு. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல கூட்டுங்கன்னா, அதனால 10 பைசா கூட புரோஜனம் சொல்லி துண்டை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எப்படா என்னைக்கு சேர்த்துக்க போறேன்? எதுக்கு போனாரு? முக்தி எனக்கு எப்ப கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த முக்தியோட வேல்யூ தெரியலனா கூட இன்னும் 100 ஜென்மம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து 100 ஜென்மத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 200 ஜென்மத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 1000 ஜென்மத்துக்கு அப்புறமோ கத்துப்பீங்க. ஆனா கத்துப்பீங்க. ஏன்? மனித பிறவி என்பது நிரந்தரமானது கிடையாது. மாணிக்க வாசகர் தெளிவாக எழுதிவிட்டார். புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த இத்தாவர சங்கமத்துள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்லா பிறந்து பூண்டா பிறந்து பாம்பா பிறந்து தேலா பிறந்து பல் மிருகமாகி பல மிருகங்களா பிறந்து இறந்து கடைசியா இப்ப இந்த மனித பிறவி எடுத்திருக்கீங்க. மனித பிறவி என்பது கிடைப்பதற்கு மிகவும் அரிதான பிறவி. மனித பிறவியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஹியூமன் பாடி கிடைக்கும். ஏதாவது சேட்டை பண்றீங்க, திமிருத்தனம் பண்றீங்க, லொல்லு பண்றீங்க, பாவம் அதிகம் பண்ணிட்டீங்கன்னா நாயாகவும் கழுதையாகவும் குதிரையாகவும் பிறப்பீங்க மறுபடியும். நான் சொல்லலப்பா, திருமூலர் திருமந்திரத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு. பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய். எவ்வளவு கேவலமான கொடூரமான ஒரு நிலைமை நமக்கு வரும் யோசிச்சு. இது எனக்கு மட்டும் கொடுக்கல, உலகம் ஃபுல்லா இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க ஏரியால இப்படி இறைவன் கொடுத்த பணியை செய்யறதுக்கு ஒரு சில பேருக்கு இருக்காங்க. சரி, இது யாருக்கு நான் புகட்டலாம் அப்படின்னா அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது. உண்மை எப்படிப்பட்டது? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது. நீங்க அல்லான்னு கூப்பிட்டாலும் இறைவன் வருவாரு, ஜீசஸ்னு கூப்பிட்டாலும் இறைவன் வருவாரு, அகத்தியரேன்னு கூப்பிட்டாலும் வருவாரு, சிவபெருமானை கூப்பிட்டாலும் வருவாரு, முருகான்னு கூப்பிட்டாலும் வருவாரு, பெருமாள்னு கூப்பிட்டாலும் வருவாரு. எப்படி கூப்பிட்டீங்கனாலும் இறைவன் வருவார். இது எப்படி அப்படின்னா, விஜயகாந்தும் நடிகர் தான், விஜயும் நடிகர் தான், ரஜினியும் நடிகர் தான், செந்திலும் நடிகர் தான், கவுண்டமணியும் நடிகர் தான். ஆனா இவங்களோட சம்பளம் வேற வேற, இவங்களோட ரோல் வேற வேற. ஆனா இவங்களோட நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். என்ன? உங்களை என்டர்டெயின் பண்ணி ஜாலி கொடுக்கணும், அவ்வளவுதானே. இது போல அந்தந்த மார்க்கம்னா தெரியுமா? மதம்னு அர்த்தம், வழின்னு அர்த்தம். அந்தந்த மார்க்கங்களில் அந்தந்த மதங்களில் ஒரு சில நபர்கள் தோன்றினார்கள். எதுக்கு? இத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியாது, நான் சொன்னே உடனே புரிஞ்சிடும். இல்ல நான் சொல்லி ஒரு சில நேரத்துல புரியாது, வேற யாராவது சொன்னா புரியும். அப்ப இறைவன் பாருங்க டிசைனா ஆள் அனுப்புறாரு உங்களுக்கு. ஓ, நீ போய் கத்து கொஞ்ச நாள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாப்போம். புரியலையா? சரி நீ வா, நீ போய் கத்து கொஞ்ச நாள், கத்துப்போ, பேசுப்போ. எத்தனை பேர்? ஒரு 20 பேர் தான் தெரியிருக்காங்களா? என்னடா எவ்வளவு டிசைன், நம்ம 20 பேர் தான் டிசைன். நீ வா, நீ போ, நீ போ, நீ போ, நீ போய் பேசு, போ போ பேசு. இப்படியே பல பேர்த்த அமைச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி உருவாக்கப்பட்டதுக்கு பேர் தான் மதங்கள். புத்திசம், இந்துயிசம், டாவோயிசம், எத்தனை இசம் இருக்கு? ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, ஜுடாயிசம்.
நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சீக்கிரம் செத்து போயிருவீங்க, எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொல்றதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியுதா? மனித உடலை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் மனித உடல் கிடைக்காமலும் போகலாம். இதனால்தான் ஔவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே பெரும் கஷ்டம் மனித உடல் கிடைப்பது என்பது. அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூன் இல்லாம குருடு இல்லாம கைகால் சுகத்தோட மனித உடல் கிடைச்சதுன்னா பெரிய பிளஸ்ஸிங்கா. இதை எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உன் உடலில் உயிர் இருக்கும் போதே நீ இறைவனை கண்டுவிடு அல்லது இறைவனை உணர்ந்து விடு. இதை நீ உணரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பாய். இந்த சாபக்கேட்டுல மாட்டிப்பீங்க. ஒரு லூப்னா தெரியுமா? சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் நடக்கும். மறுபடியும் நடக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? ராமசாமி, குப்புசாமி, மணிகண்டன், ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. போன ஜென்மத்துல வேற ஒரு பேர்ல இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தின ஜென்மத்துல வேற பேர்ல இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தின ஜென்மத்துல பேர் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. செல்லக்குட்டி, புச்சுக்குட்டி, நாய்க்குட்டியா கூட பிறந்திருக்கலாம். நீங்க உங்களை கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ இந்த ஜென்மத்துல கொஞ்ச நெஞ்சம் புண்ணியம் பண்ணீங்கனாலும் அடுத்த பிறவி, பாவம் பண்ணீங்கன்னா அடுத்த பிறவி. அப்ப என்னதான்டா பண்றது? பாவமும் ஜீரோல இருக்கணும், புண்ணியமும் ஜீரோல இருக்கணும். இது ரெண்டும் எப்படி பண்றதுன்ற டெக்னிக் தெரியலன்னா அடுத்த பிறவி எடுப்பீங்க கண்டிப்பா.